பச்சை குழந்தைங்க மருந்து, அந்த மருந்துலேயும் கலப்படம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? கையில் பேடி போட்டு தெருவில் எடுத்துகிட்டு போய் சாகிற வரைக்கும் அவங்களுக்கு சிறையில் போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் திஸ்டிங் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த டிராஃபிக்கில் 10 நிமிஷத்துக்கு போகிறது 1 hour 1.5 hour 2 hours ஆகும். அவன் போய் சேர்றதுக்குள்ளே அந்த டிசீஸுக்கு அதை மெடிசனோ அது க்யூர் பண்ண முடியுமோ தெரியாது. அதனால் எத்தனையோ உயிர் கூட போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது ரியலி இந்த வடபழனி டிஸ்ட்ரிக்ட் எங்கள் சுற்றி வாழ்கிற மக்களுக்கும் எல்லாருக்கும் சென்னைக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது. இதை நான் மட்டும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறது நான் சொன்னேன். இப்போ நிறைய காஸ்ட்லி ஆகிடுச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். இல்லை ஆப்ரேஷன் இங்கே பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் லேக்ஸ் கணக்கில் ஆகுது. ஓன்லி பணக்காரங்க மட்டும்தான் அதை தி கேன் அஃபோர்டு. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டொனேஷன் மாதிரி பண்ணி ஒரு கார் ஃபண்டு க்ரியேட் பண்ணி வசதி இல்லாதவங்களுக்கு அதை அதில் நீங்கள் ஹெல்ப் செஞ்சீங்கன்னு சொன்னால் மக்கள் சேவை செஞ்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கும் நல்ல புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லி வேண்டி மிக 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 சந்தோஷமாக நான் இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே பேர் வாழ்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகும்னு சொல்லி எனக்கு டெஃபினெட்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆகும். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.